ஹலோ, வெல்கம் பேக் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து உங்களோட பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் முக்கால்வாசி எல்லா வீடியோஸு கீழேயும் வந்து தேர்ட் பார்ட்டி ரீடிங் போடுங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ரீடிங் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே, அதாவது ஒரு எதிர்பாராத திருப்பம். என்ன திடீர்னு எதுவுமே சரியாக போக மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் வந்து ரெண்டு பேரும் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், நம்ம மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறத கூட பார்க்க முடியுது. இப்போ நடந்த ஒரு பிரச்சனையில் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஈகோ பேட்டில்ஸ் போயிட்டுருக்கு. நீ வந்து என்னை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் கூட இருக்காங்க. ஓகே, அதனால் ரெண்டு பேரும் ப்ராப்பரான கம்யூனிகேஷனில் இப்போ இல்லை. ஓகே, ஒரு மாதிரி டிஸ்டண்ட்டாக, இமோஷனலி டிஸ்டன்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் கூட இருக்கிறது பார்க்க முடியுது. ரெண்டு பேரும் பழைய படிக்க பேசிக்கிறது இல்லைங்கிற ஒரு எனர்ஜியுமே இருக்குது. ஓகே, இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பர்சன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு பர்சன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதனால் பிளாக் கூட பண்ணியிருப்பாங்க. யார் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு முடிவெடுத்தாங்களோ அவங்க இந்த பர்சனை பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஏன் வந்து அந்த பர்சன் இந்த பர்சன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்த்துட்ருக்கிறது தேர்ட் பார்ட்டி ரீடிங் இல்லையா? ஸோ உங்கள் பர்சனும் இந்த தேர்ட் பர்சனும், ஸோ அவங்க நிலைமை எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த பர்சன் பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி தனிமையில் இருக்கிறத பார்க்க முடியுது. இவங்க ரெண்டு பேரில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்ங்கிற மாதிரி கூட அவங்க நினச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பிளாக் பண்ணிட்டனால கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வந்து உங்கள் பர்சன் இருக்காங்க. ஓகே, இந்த கார்ட்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே வந்து சிங்கிளாக தனிமையாக இருக்கிற ஒரு எனர்ஜியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பயம். ஏன்னா வந்து தேர்ட் பார்ட்டி உள்ளே வராங்கனாலே அது கர்மா. 3 பேருக்கும் இந்த கர்மா இருக்குது. இந்த தேர்ட் பார்ட்டினால நீங்கள் ஹர்ட் ஆகணுங்கிறது உங்களோட கர்மா. அண்ட் இந்த தேர்ட் பர்சன் வந்து இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளார வரணுங்கிறது அவங்களோட கர்மா. ஸோ இதில் ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு இடமே கிடையாது. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறனால நான் பெரிய அளவில் நான் தேர்ட் பார்ட்டி ரீடிங்ஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் உங்களோட சிச்சுவேஷனுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா என்னோடய வேறு ரீடிங்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் டிஸ்க்ளைமர், நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும், பட் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் இப்போ வேறு என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் அவங்க ரெண்டு பேரும் உணர்ந்திருக்காங்க. ஓகே, இத்தனை நாளாக ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த தேர்ட் பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறவங்க பார்ட்னர் இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு தெண்டாட்டமில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வந்து முடிஞ்சு போன எனர்ஜிஸ் நிறைய வருது. டவர் பார்த்துட்டோம், 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்த்துருக்கோம், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கூட இருக்குது, அண்ட் நிறைய ஸ்வார்ட்ஸ் தான். ஸோ உங்கள் பர்சன் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது.
சரி, அவங்க 2 பேருக்குள்ள ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், இதெல்லாம் வந்து அவங்களோட கரண்ட் எனர்ஜிஸ். ஃப்யூச்சரில் அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறத வேணால் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, 2 ஆஃப் கப்ஸ் கிளாரிஃபை பண்ணிடலாம். 3 ஆஃப் பென்டிகிள்ஸ், த எம்பரர், 3 ஆஃப் ஒன்ஸ். ஸோ 3s நிறைய வருது பார்த்தீங்களா, 2 3 இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்கான ரீடிங்கிறது தான் நம்ம யூனிவர்ஸ்கிட்டே கேட்டிருக்கோம். பட் அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷனாக இது தேர்ட் பார்ட்டிக்கான ரீடிங்கிறது தான் திரும்ப யூனிவர்ஸும் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன நடக்கும்னா அப்படி மனசுக்குள்ளாரையே நினச்சிட்டு லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட ரொம்ப பாசம்லாம் இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரீடிங் பண்ணுறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால தான் நான் வந்து இந்த ரீடிங் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான். ஸோ உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி, ரொம்ப லவ்வி டவ்வியாக இருக்கிற மாதிரிலாம் வருது. ஆனால் இந்த தேர்ட் பர்சன் வந்து அவங்க தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால அவங்கக்கிட்ட இந்த ஒரு சேஞ்சஸ் வர மாதிரி தெரியுது. ரொம்ப அத்தென்டிக்காக ஜென்யூனாக வந்து ரொம்ப அத்தென்டிக்காக வந்து உங்கள் மேலே லவ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த தேர்ட் பர்சன் இப்போதைக்கு இந்த பிக்சரில் வரல. இப்போதைக்கு அவங்க காணாமல் போயிட்டனால அந்த பாசம் எல்லாம் உங்ககிட்ட திரும்புகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்காக வேண்டி வந்து உங்களோட ரொம்ப நல்லா பேசி பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு வந்து உங்கள் பார்ட்னர் வந்து வீட்டுக்கு நிறைய செலவெல்லாம் செய்வாங்க. ஓகே, அதாவது திடீர்னு ஃபைனான்ஷியலி ரொம்ப நிறையா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்குறதுங்கிற மாதிரி திடீர் பாசம் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறதையுமே வந்து பார்க்க முடியுது. மொத்தத்தில் வந்து உங்கள் பார்ட்னருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் கர்மா வந்து இப்போதைக்கு முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஓகே, மனசுக்குள்ளாரையே அவங்க இதுக்கப்புறம் வச்சிட்ருக்க போகிறாங்கங்கிறது தான் இருக்கோ தவிர்த்து அவங்க 2 பேருக்கும் நடுவில் ரொம்ப பெரிய ஒரு ப்ராக்ரெஸ் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த பர்சன் உங்களோட பார்ட்னரை பிளாக் பண்ணிடுவாங்கங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு டெம்பரரியாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பாடா இதுக்கப்புறம் அந்த தேர்ட் பார்ட்டி பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் உங்கள் பார்ட்னர் இன்னும் முழுமையாக அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர மாதிரி தெரியல. அது நடக்கிறதுக்கு முழுமையாக உங்கள் பார்ட்னர் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகுங்கிற ஒன்று இருக்குது. ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கர்மா முடிவுக்கு வந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்றேன். ஏன்னா டவரும் பார்த்தாச்சு, 10 ஆஃப் ஸ்போர்ட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு எண்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுற கார்ட்ஸ் இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த தேர்ட் பார்ட்டியோட பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒன்று இருக்குது. ப்ளஸ் உங்கள் பார்ட்னரை இந்த தேர்ட் பார்ட்டி பிளாக்கும் பண்ணிடுவாங்கன்னு இருக்குது. ஓகே ஓகே, இதில் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கிட்ட நம்ம இப்போ கேட்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னரை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ண வேணாம், ரெஸ்பாண்டும் பண்ண வேணாம். அப்படியே நியூட்ரலாக இருந்து உங்கள் பார்ட்னரை அப்சர்வ் பண்ணுங்கன்னு வந்திருக்கு. வேறு என்ன கைடன்ஸ்? உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்து உங்கள் குழந்தைங்களுக்காக வேண்டி நீங்கள் இதை பெரிய பிரச்சனை எதுவும் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் கரியர்லேயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு ட்ராமாக்குள்ளே நீங்கள் போய் என்டாங்கிள் ஆயிக்க வேணாம், போய் சிக்கிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். வேறு என்ன கைடன்ஸ்? த ஸ்டார், அதாவது யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேளுங்க. பிரபஞ்சம் கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க. இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கர்மா வந்து எனக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடு. இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கிற இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. நீங்கள் எந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் கிட்டேயும் இல்லை பிரபஞ்சம் கிட்டேயும் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாதுங்கிறத நீங்கள் விஷ் பண்ணுங்கள். உங்கள் விஷயமே ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, அதான் இந்த கார்டு பார்த்தா தெரியும். ஒரு 4 டைரக்ஷனில் உங்களை வந்து ஒவ்வொரு விஷயம் இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, இப்படி போ, அப்படி போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க, பிரபஞ்சம் இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உண்டாக்காது, எனக்கு கொடுக்காது அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. ஓகே, ஸோ மொத்தத்தில் நீங்கள் கரியர் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தொழில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேலைக்கு போக ஆரம்பிக்கணும். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். பணம் நிறையா சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸுமே வந்திருக்கு. அதே தான் இப்போ நான் சொன்ன மாதிரி பணம் விஷயம் 6 of Pentacles. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஆல்ரெடி சம்பாதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் கரியரில் நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக இந்த கோவமான எனர்ஜிஸ் எல்லாம் நீங்கள் கரியரில் சேனல் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரியரில் நீங்கள் உச்சம் தொடுவீங்க. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஹைட்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஹாய்னு இமெயில் அனுப்புங்க. என்னோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு 1 to 2 ஹவர்ஸில் நான் அனுப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணால் மட்டுமே என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இமெயிலில் வரும். ஸோ இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.